ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு டிஐஒய் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு லைட் டிஸ்கோ லைட் அப்படி தான். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரூ. 25 வாங்கின அந்த 3 ரீசார்ஜபிள் லைட்டில் வந்து ஒன்று ஓகேங்களா. மற்ற ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. ஆனால் இது வந்து ரெடி ஆகலை. ஸோ இது தூக்கி போடாமல் இது கண்டிப்பாக ஒரு ரீஒர்க் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஏன்னா நிறைய பொருள் வந்து இப்போ தூக்கி போடுவோம்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதான் பண்ணுவாங்க. பட் நான் எடுத்து வச்சுருக்கேன். எதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரானிக் ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆர்ஜிபி லைட் இந்த ஒரு ஆர்ஜிபி ரெட், க்ரீன், ப்ளூன்னு எரியக்கூடிய ஆர்ஜிபி லைட் வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரூவை கழட்டிக்கலாம். ஸ்க்ரூவை கழட்டிட்டு அதில் இருக்க லைட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா அதில் இருக்க எல்லா லைட்டுமே போயிடுச்சு. அந்த ரீசார்ஜபிள் லைட் நான் செக் பண்ணக்குள்ளே எல்லாமே போயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, அந்த வயரிங்லாம் செக் பண்ண போகிறோம். ஸோ வயரிங்கில் வந்து எந்த ஃபால்ட்டுமே இல்லை. எல்லாமே கரெக்டாக இருந்தது. ஸோ பாசிட்டிவ், நெகட்டிவ் வயர் கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த லைட் எல்லாமே ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். என்கிட்ட வந்து டீசால்டரிங் பம்ப் இல்லை. ஸோ அதனால் ரெகுலராக இந்த மெத்தட் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா அதுதான் ஈஸியாக இருக்கும் எனக்கு. ஸோ டீசால்டரிங் பம்பு திருப்பி எதாவது ஆர்டர் போட்டால் தான் வந்து அது கிடைக்கும். நான் இப்போதைக்கு பட்ஜெட் ரொம்ப டைட்டு. பேமெண்ட் வந்து கையில் இல்லை. ஸோ அதனால் இப்போதைக்கு எதுவும் அன்பாக்ஸிங் கையில் இல்லை. அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு எந்த ப்ராடக்ட்டும் வாங்கலை. ஸோ இப்போதைக்கு இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டே வந்து நம்ம ரெடி போடலான்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவை எடுத்திருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபுல்லாக பாருங்கள் ஓகேங்களா. ஏன்னா சில பேர் எல்லாமே 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான் பார்க்குறீங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா. இப்போ எல்லா லைட்டுமே நான் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ ஒரு எல்இடி பல்பு எடுத்துக்கலாம். அதை வந்து அந்த ஷேப் அந்த பல்ப் ரொம்ப பெருசாக வைக்க முடியாது. அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து கொஞ்சம் லைட்டாக வளைச்சி விட்டுக்கலாம். வளைச்சி விட்டுட்டு அந்த பீஸை வந்து நம்ம கட் பண்ணி வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா அப்போ தான் ரொம்ப பெருசாக வச்சாக்கா மேலே தூக்கிட்டு இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா 2வது கொஞ்சம் வளைச்சிக்கலாம். லைட்டாக ஷேக் ஆகிடுச்சு. அதனால் ஜூம் அவுட் ஆகிருக்கு. ஸோ இவங்களுக்கு இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே அந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ பெண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நான் அப்படியே சால்வ் பண்ணிக்கிறேன். ஸோ பாசிட்டிவ், நெகட்டிவ் பார்த்து கரெக்டாக நம்ம சால்டிங் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து லைட் எரியும். இல்லை ரெசிஸ்டர் தனியாக கொடுக்க தேவையில்லை. ஏன்னா அதிலேயே வந்து 1K ரெசிஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கரெக்டாக சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா சரியாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் சால்டிங் பண்ணுறதுபடி உங்களுக்கு ஏன்னா ஒயர் கட் ஆகிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, கம்பியை கட் பண்ணிட்டா பாசிட்டிவ், நெகட்டிவ் தெரியாது. அப்போ நீங்கள் மல்டிமீட்டரில் கண்டினியூட்டி மோட் வச்சு ப்ளஸ் அண்ட் மைனஸ் மாற்றி வச்சு பார்த்தீங்கன்னா லைட் எரியும். அதை வச்சு நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து எல்லா லைட்டுமே நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ 3 லைட் வந்து கரெக்டான பொசிஷன் வச்சு சால்வ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஒர்க் முடிஞ்சிடுச்சு. லைன் மட்டும் செக் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தாக்கா ஒரு லைன் மட்டும் தான் ஒர்க் ஆச்சு. மற்ற லைட் வந்து ஒர்க் ஆகலை. இன்னொன்று லைட்டாக பிளிங்க் ஆச்சு பட் ஒர்க் ஆகலை. அப்புறம் ஒரு வேளை நம்ம கனெக்ஷன் பண்ணக்குள்ள பாசிட்டிவ், நெகட்டிவ் வந்து மிஸ் ஆகிருக்கு. மாற்றி கூட வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல. ஸோ அதை செக் பண்ணலான்னு சொல்லிட்டு செக் பண்ணேன். இந்த லைட்டுக்கு வந்து பவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் லித்தியம் அயன் பேட்டரி யூஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அதுதான் கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஒரு சிங்கிள் பேட்டரி வச்சாலே 3 லைட்டு ஒரு மோட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். ஸோ அதனால் என்கிட்ட ஆல்ரெடி இந்த லேப்டாப்பில் கேட்டின லித்தியம் அயன் பேட்டரி இருந்துச்சு. அதை நான் வந்து சால்வ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதில் இருந்த ஒயர் எல்லாமே கொஞ்சம் ரஸ்ட் ஃபார்ம் ஆனால சரியாக சால்டிங் ஆகலை. அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் தனியாக ஒயரிங் போட்டுக்கிட்டேன். ஸோ ஏன்னா அந்த ரஸ்ட்டு இருந்தால் சில டைம் சால்டிங் பிடிக்காது. ஸோ அதனால் பிடிச்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒயர் கனெக்ட் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். ஒயர் கனெக்ட் பண்ணக்குள்ள நம்மளுக்கு வந்து எல்லா லைட்டுமே நம்மளுக்கு வந்து இருந்துச்சு. அப்படி இருந்தும் ஒரு லைட் பிரச்சனை பண்ணுச்சு. ரீசன் அதுதான் ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து மாறி இருக்கும் அப்படின்ற ஒரு டவுட்டு தான். இப்போ பார்த்தீங்கன்னா அதுவும் எரியுது. பக்கத்தில் இருக்கிற லைட் எரியுது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து போயிருந்தது. அதனால் அதுக்கு மட்டும் ஒரு ஜம்பர் போட்டுக்கிட்டேன். ஸோ எல்லா லைட்டுமே 3 லைட்டுமே எரியுது. பேட்ரி பவர் கம்மியாக இருக்கிறதுனால சரியாக ஃப்ளாஷ் ஆகலை. ஸோ எல்லாமே பர்ஃபெக்ட் ஆகிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் நமக்கா இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். குழந்தைங்க யூஸ் பண்ண போகிறதுனால நம்ம வெளியில் க்ளூகம்மோ இது வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா சில டைமில் வாயில் வைப்பாங்க சின்ன பசங்க. ஒரு 6 மாதம் 1 வயசு அந்த மாதிரி குழந்தைங்க வந்து அதுதான் செய்கிறேன் நான். ஸோ குழந்தைங்க வாயில் வைப்பாங்கன்ற ஒரே காரணத்தில் என்ன பண்ண போகிறேன்னா அனோபானை வந்து உள்பக்கம் மட்டும் வச்சு ஓட்ட போகிறேன். ஸோ வெளியில் வச்சாக்கா கண்டிப்பாக வந்து இப்போ க்ளூகம் ஒட்டணும் அப்படின்னா ஈஸியாக ஒட்டிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது டேப் ஒட்டி கூட டபுள் சைட் டேப் கூட வைக்கலாம். பட் அது கீழே விழுந்துடும். அனோபான் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். பட் அவங்க வாயிலும் வைக்க மாட்டாங்க. சும்மா ட்ராப்பாக வச்சுட்டு அந்த 4 கார்னர்லேயும் வச்சுக்கிட்டேன். கார்னரில் வச்சு ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் வச்சு பிடிச்சாலே போதும். அதாவது ஃபேன் ஓடிட்டு இருந்ததுன்னா ஒரு 20 செகண்டு, ஃபேன் ஓடலைன்னா ஒரு 1 நிமிஷம் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா பிடிச்சிக்கும். இப்போ வந்து மேலே இருக்கிற பேனல் பார்த்திங்கன்னா அந்த லைட்டுக்கு வந்து அந்த டிஸ்கோ லைட் வர்றதுக்கும் அந்த மோட்டரில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் மேலே ஒரு சின்ன ஒரு கிளாஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கிளாஸை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணால் தான் வந்து அந்த மோட்டர் ரொட்டேட் ஆகிறதுக்கு சரியாக லைட் வரும். இப்போ ஆன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ கரெக்டாக சுற்றுது. லைட் ஆஃப் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ செவுத்தில் நல்லா தெரியுது. இப்போ பாருங்கள் லைட் ஆஃப் பண்ணிவிட்டேன். ஒரு நல்ல ஒரு விசிபிளாக இருக்குது.
ஸோ ஒரு கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. மேலே ஸ்க்ராச்சஸ் இருக்கனால சரியாக தெரியல. நல்லா தொடச்சோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு லைட் தான் அது. ஸோ டிஸ்கோ லைட் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம சார்ஜிங் இது ரெடி பண்ணலாம். இதுக்கு வந்து நான் சார்ஜிங்க்கு லித்தியம் அயன் பேட்டரி வந்து சார்ஜிங் போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா. அதே போல் வந்து அதுக்கு சின்ன ஒரு எல்இடி லைட் வச்சுக்கிட்டேன். ஏன்னா அது வந்து நம்ம சார்ஜ் போட்டோம் அப்படின்னாக்கா சார்ஜ் ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு எல்இடி லைட் வேணும்ல. அது வந்து பேக் சைடில் வந்து ஒரு டார்ச் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அந்த டார்ச் இருக்கிற இடத்துல வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா ஒரு நார்மல் ஒரு எல்லோ கலர் எல்இடியை போட்டுட்டு அந்த அதில் வந்து க்ளூகம் வச்சு ஒட்ட முடியல. அனோபண்டு தான் இருந்தது. ஸோ அனோபண்டு வச்சு ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனோபண்டு போட்டு மண் மேலே போட்டு மூடிக்கிட்டேன். ஓகேங்களா. ஸோ ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிச்சு. ஸோ உள்ளே இருக்க எல்லோ லைட் வந்து நல்லாவும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒயர் சால்வ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஏன்னா வந்து இதுக்கு லென்த்தி ஒயர் இருக்குது. ரொம்ப ஷார்ட்டாக போட்டால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பார்த்திங்கன்னா உள்ள எல்லோ கலர் லைட் இருக்குது. ரொம்ப டிம்மாக இருக்குது. ஏன்னா ரெசிஸ்டர் போட்டு தான் போட்டிருக்கேன். அது டேரெக்டாகவே கொடுக்கலாம். பட் ரெசிஸ்டர் போட்டாக்கா நார்மலாக எரியும். அதே போல் வந்து வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகாது. பேட்டரிக்கு போகக்கூடிய வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகாது. ஸோ அதே மாதிரி அந்த பேனலை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் எடுத்தாச்சு. ஆஃப் ஆகிடுச்சு லைட்டு. திருப்பி நம்ம கனெக்ட் பண்ணுறோம், ஆன் ஆகிடுச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து இது கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. அதே போல் ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ரோல் ஆகுது. லைட்டு வந்து நல்ல ஒரு பேட்ரி சார்ஜ் ஏறினோடனே அந்த ரிஃப்ளெக்ட் அந்த மல்டிப்ளை எரியறது வந்து நல்லாவே எரிய ஆரம்பிச்சிது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து டிஐஒய். ஸோ இது ஒரு கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம கடையில் வாங்குறோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 200 300 ஆகும். அதிகபட்சம் இல்லை செலவுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த 3 ஆர்ஜிபி லைட்டு ஒரு ₹15, இந்த இண்டிகேட்டர் லைட்டு ஒரு ₹2ன்னு வச்சுங்களேன். அதே போல் டையோடு ஒரு ₹2 அவ்வளோதான். ஒரு ₹20 செலவுலேயே அது முடிஞ்சிடுச்சு. சூப்பரான விளையாட்டு ஜாமான். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் எதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஹேவ் எ நைஸ் டே.